Thank you, Jesus. சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். நம்ம எல்லாரும் அப்படியே தேவனை ஆராதித்து அப்படியே ஸ்தோதரிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனை ஈவுகளை கொடுத்ததற்காக ஸ்தோதரிக்கிறோம், 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 ஸ்தோதரிக்கிறோம். தடைகளை உடைக்க பண்ணினதற்காக உம்மை ஸ்தோதரிக்கிறோம், 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 ஸ்தோதரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நல்ல ஈவுகளை கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோதரிக்கிறோம், 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 ஸ்தோதரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகத்துவம் உள்ளது ஆண்டவரே. உம்முடைய அரசு சீக்கிரமாய் வருவதாக. உம்முடைய சித்தம் ஆண்டவரே பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக ஆண்டவரே. ஓ, இந்த ஆராதனையில ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தின் வல்லமை தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட ஆண்டவரே அசைவாடுவதாக. அப்படியே விசுவாசிகளாய் பார்க்கிறவர்களாய் நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி அப்படியே ஸ்தோதரிக்கலாமா? ஸ்தோதரிக்கிறோம், 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 ஸ்தோதரிக்கிறோம். உந்த நாமம் மகிமை உள்ளது டாடி. உந்த அரசு சீக்கிரம் வருவதாக, உந்த சித்தம் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே கூட எங்கள் குடும்பத்தை கண்மணி போல காத்து கொண்டிருக்கிறவரே, எங்களுக்குள்ள ஜெபாவியை ஊற்றிருக்கிறவரே, எங்களுக்குள்ள ஆண்டவரே தரித்திரங்களை போக்கி ஆண்டவரே எங்களை சுகமாய் மாற்றிருக்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோதரிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது போல ஓ, எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? அந்த நல்ல தேவனை நாம ஸ்தோத்தரிக்கலாம். நம் இயேசு எப்பொழுதுமே நல்லவராய் இருக்கிறார். நம் இயேசு எப்பொழுதுமே வல்லவராய் இருக்கிறார். நம் இயேசு எப்பொழுதுமே வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அவர் வாக்கு கடகா பெருமூச்சிலே வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு பல சகர தரமல பரவா. இந்த காலை வேளையில எல்லாரும் 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 தேவனை நோக்கி ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, எங்களுக்குள்ள ஆண்டவரே ஜபாவி ஊற்றினவரே, எங்களுக்குள்ள ஆராதிக்கிற வரத்தை ஊற்றினவரே, எல்லாரும் கரங்களை தட்டினவனமா வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு குடும்பமாய் குழுவாய் கர்த்தரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தொடக்க முதல் முடிவு பரியந்தம் நீரே தலைமை தாங்கி பொறுப்பேற்று நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வல்லமை செயல்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டினோமா அல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சில வாரம் நம்ம சபையில தேவனை ஆராதிப்போம் என்று விசுவாசிக்கிறோம். எல்லாரும் விசுவாசத்தோடு பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன் என்ற பாடலை நாம் எல்லாரும் உற்சாக மனதோடு கரங்களை தட்டினவனுமாய் சோகமா துக்கமா உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். நம் தேவன் வேதத்தை வாசித்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்குமே எல்லாவற்றும் எல்லா சூழ்நிலையிலுமே நம்ம விடுதலை பெறுவதற்கான ஒரு கீவேர்டு, ஒரு வசனம், ஜீவனுள்ள வசனம் தேவன் நமக்கு வேத வசனத்தில் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம சோர்வடைய தேவையில்லை. எந்த காரியம் இருந்தாலும் சரி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி நாம் நன்றி 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 என்று கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். பாடுமா? நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். கரங்களை தட்டி பாடுவோம். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பறிவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பறிவும் கரங்களில். பாடுவோம். நன்றி 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 என்று
நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். பாடுவோம். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். உற்சாகமாக நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். பாருமா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரை. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரை. நன்றி 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 என்று துதிக்கிறேன். எல்லாரும் உற்சாகமா தேவனை பார்த்து துதிக்கலாமா? நல்லவரே உடைய நன்மைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். பாடுமா. கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மெய்ப்பவரே. பார்ப்பவரே கைவிடாமல் மெய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். உற்சாகமா. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். ஒருவரை பாடுமா. கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கி நீ அப்பா கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கண்மணி போல் காப்பவரை கைவிடாமல் மெய்ப்பவரை. கண்மணி போல் காப்பவரை கைவிடாமல் மெய்ப்பவரை. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். உற்சாகமா. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணுகிறீர். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். தகுதியில்லா அடிமை என்னை அணுகிறீர். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பறிவும் கரங்களிலே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பறிவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். பாடுமா. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். வாழ்க்கையில என்ன துன்பம் என்ன துயரம் எவ்வளவு கவலை வந்தாலும் நாம் உமக்கு நன்றி சொல்லுகிறத நான் விட மாட்டேன்ப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறத நான் விடவே மாட்டேன். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? கதறி அழுத நேரம் எல்லாம் என்னை தூக்கி நீர் ஆண்டவரே. கருவியாக என்னை பயன்படுத்தி வந்தீர் ஆண்டவரே. ஓ நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. இப்பொழுது நம்ம தேவ செய்திக்கு முன்பதாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் நமக்கு ஏற்ற மன்னாவை கற்றுக் கொடுக்கும்படியாய், நமக்கு ஏற்ற வசனங்களை கற்றுக் கொடுக்கும்படியாய்
எல்லாரும் தேவ செய்திக்காக தலைகளை தாழ்த்தின வண்ணமாய் நம்முடைய தேவனை நோக்கி நாம் பிரார்த்திக்கலாம். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலைக்குள்ள எங்களோடு கூட நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். ஆண்டவரே, பேசுகிற தேவதாசரை நீர் மறைத்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஏற்ற மன்னாவை ஆண்டவரே, ஏற்ற நேரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரே, பொற்பழங்களுக்கு ஆண்டவரே, பொற்பழங்கள் ஆண்டவரே சமானம் என்று வேதத்திலே வாசிக்கிறது போல ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற வார்த்தையா, எங்களுக்கு ஆறுதலான வார்த்தையா, எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே, எங்களை தைரியப்படுத்தி, எங்களை ஆண்டவரே ஆவிக்குரிய ஆண்டவரே விஷயத்தில் எங்களை வளர்க்கக்கூடிய வார்த்தையா தேவதாசரை கொண்டு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபக்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். குடும்பமா சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராகி தேவன் நம்மை எல்லாவற்றிலும் கண்மணி போல பாதுகாத்து ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். ஆகவே தேவனாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலே ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த பாக்கியத்தை எஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை அதுக்கேற்ற ஞானத்திலே வளர்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்காக, ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபியுங்கள். இதுவரைக்கும் கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் ஊழியர்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் உதாரணத்துவமான காணிக்கைகளை, உதாரணத்துவமான பொருட்களால் ஊழியக்காரரை நீங்கள் கனப்படுத்திருக்கிறீர்கள், போஷித்து வருகிறீர்கள். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, திருச்சபைக்காக, ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த தேசத்தினுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றி ஒரு சமாதான முடிவை கர்த்தர் கொடுக்கும்படி நீங்கள் ஜெபியுங்கள். அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதிலும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நம்மை கைவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் திருச்சபையை குறித்து தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலே கர்த்தரினோடு கூட இடைப்பட்டதான வார்த்தையை சற்று தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 20ஆம் சங்கீதத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த கால வேளையிலே என்னோடு கூட பேசின வார்த்தைகளை இன்றைக்கு உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 20ஆம் சங்கீதம் 1 முதல் கடைசி வரை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுவோம். உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. வாசித்த இந்த சங்கீதத்துல வல்லமை உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பெயரை குறித்து, நாமத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் வசனத்துல பக்தன் தாவீது சொல்கிறார், தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம், ஹை ரெஃப்யூஜ்.
மோஸ்ட் ரெஃப்யூஜ், உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவராகிய தேவன் இந்த காலவேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அந்த நாமத்திலே பக்தன் தாவீது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை குறித்து பேசும்போது, ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். பிதாவாகிய தேவன் அவருடைய நாமத்தை வானத்திலும் பூமியிலும் உயர்த்தி வைத்திருக்கிறார். வானோர் பூதத்தோர் முழங்கால்கள் யாவரும் முடங்கபடி எல்லா நாமத்திற்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தியிருக்கிறார் என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் அவருடைய நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு நாமம் கூட இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் ரட்சிக்கிற நாமம், விடுவிக்கிற நாமம், விடுதலை கொடுக்கிற நாமம், பாதுகாக்கிற நாமம். ஆகவே தான் சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று பக்தன் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே 33 கோடி தேவனுடைய நாமங்கள் இருந்தாலும் கூட அந்த நாமங்களுக்கு மகிமை கிடையாது. மகிமையுள்ள கனம் பெற்ற விலையேற பெற்ற ஒரு நாமம் இருக்கும் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமத்தில் ஜனங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அதைத்தான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரே ஒரு நாமம், அது ஆண்டவராகிய இயேசு கொடுத்த ஆசீர்வாதமான பெயர். அந்த ஆசீர்வாதமான நாமத்தை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்த அடைக்கலமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பலத்த பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் கிருபைகளையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. சங்கீதம் 18:1-2 வாசித்து பார்ப்போம். என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன், உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும், கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் இரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த என் அடைக்கலமாயிருக்கிறார். உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்தன் தாவீது அனுபவித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சூழ்நிலையிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை குறித்து இப்படியெல்லாம் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, சங்கீதம் 91:14 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீர்களானால், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சங்கீதம் 62:2 இதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி எத்தனை வேத வசனங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பெலனும்
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். அதை மறந்துவிடக் கூடாது. ஓடி ஒளிந்து கொள்ள அவர் சிறவிலே அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பை கொடுக்கிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம். இரண்டாவது அவர் நாமத்தை குறித்து வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய விடுதலையை நம்முடைய வேண்டுதலை கேட்டு நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய நாமத்தில் நாம் கொடியேற்ற வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் பிடிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். அவருடைய நாமம் என்ன? வாழ்க என்று சொல்ல வேண்டும், வாழ்த்த வேண்டும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், அவர் ஜெயக்கொடியானவர். மோசே ஆதி யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துக்கு யெகோவா நிசி என்று பெயரிடுவதை பார்க்கிறோம். யெகோவா நிசி என்று சொன்னால் ஜெயக்கொடியானவர். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்றவர், ஜெயமெடுத்தவர், ஜெயக்கொடியானவர். ஆகவே சிலுவையின் ஜெயக்கொடியை கர்த்தருடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கிறோம். அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், அவர் ஜெயக்கொடியானவர். எல்லாவித அதிகாரங்களை உறுதிக் கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தவர், ஜெயம் கொள்ளுகிறவன், தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெயக்கொடி ஏற்றுவதற்கு நம்முடைய ஆண்டவருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. அவருடைய நாமத்திலே கொடியேற்றுங்க, அவருடைய நாமத்திலே ஜெயம் எடுங்க. உங்க வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது அவருடைய நாமத்தை குறித்து வாசிக்க வேண்டுமானால் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலும் 7ஆம் வசனம். சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பக்தன் தாவீது சொல்கிறார், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். மனிதர்களை குறித்து, ஆஸ்தியை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து, ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினர்கள் எல்லாம் விழுந்து மடிந்து போனார்கள். ஆனால் நாங்களோ உலகத்தின் இரட்சகராகிய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை கொடியேற்றிக் கொண்டு மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எவ்வளவா ஆஸ்தி உடையவனாக இருந்தாலும், ஐஸ்வர்யம் உடையவனாக இருந்தாலும், பட்டம் பதவி பெற்றிருந்தாலும் அவனை குறித்து மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்பானால் அவன் முறிந்து விழுந்து போவான். ஆனால் உலகத்தை படைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒருவன் மேன்மை பாராட்டுவானால் அவனுடைய வாழ்க்கையிலே முறிவு கிடையாது, விழுதல் கிடையாது. அவன் என்றென்றைக்கும் எழுந்து நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பான். பக்தன் தாவீது பெலிஸ்தருடைய மகன் ஒரு ராட்சசனாகிய கோலியாத்தை வெல்வதற்காக கடந்து போகிறான். பெலிஸ்தியன் தாவீதை பறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது, இவன் சின்ன பையன், இவன் என்ன செய்ய போகிறான் என்று தலைகர்வம் கொண்டு அவன் மேன்மை பாராட்டிக் கொண்டுதான் அவனுடைய பராக்கிரமத்தை குறித்து. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி தாவீது எதிர்கொண்டு போய்
ஒரு கூழாங்கற்கள் எடுத்து அவன் நெற்றியிலே பட வீழ்த்தினான். கோலியாத் விழுந்து மடிந்து போனான். இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டின தாவீதோ எழுந்து நிமிர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டான். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17:44-45 வீட்டுல போய் வாசித்து பாருங்கள், தெரியும். நீயோ நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி நெற்றியிலே கூழாங்கற்களை எடுத்து வீசினான். கோலியாத் மடிந்து போனான். அவருடைய நாமத்திலே அவ்வளவு பராக்கிரம் உண்டு, அவருடைய ஆசீர்வாதம் உண்டு, வலிமை உண்டு, வல்லமை உண்டு. நம்முடைய ஆண்டவருடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்துவதற்கு கர்த்தருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்றாரு, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட விரும்பினாங்க. 2 கொரிந்தியர் 10:17 வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்லப்படுது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10:17. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழ்கிறவன் போதும். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தருடைய பெயரை மாத்திரம், கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம், கர்த்தருடைய அதிசயங்களை மாத்திரம் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1 29-31 வாசிக்கலாம். 29-31. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அவரே தேவனால் தமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதருக்குள்ளே மேன்மை பாராட்டாதபடிக்கு ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் உலகத்தின் ஞானவான்களை பைத்தியமாக்கினார். பைத்தியவான்களை தேவனாய் கர்த்தர் ஞானவான்களாய் தெரிந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே தன்னை குறித்து பெருமை பாராட்டாதபடிக்கு, மேன்மை பாராட்டாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவே நமக்கு மேன்மையும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பருமாய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மேன்மை பாராட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய செலவே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3-7-8 வாசிக்கலாம். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு லாபமா இருந்த எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விட்டுவிட்டு என் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே நாம் கொடியேற்றும் போது கர்த்தருடைய ஜெபத்தில் நாம் கேட்பார். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் போது நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அவர் வல்லமையுள்ள பராக்கிரமுள்ள கர்த்தர். அவருடைய நாமம் பராக்கிரம் உள்ளது. அவருடைய நாமம் அதிசயம். அவருடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட நாமம். அந்த நாமத்திலே நீங்க உயர்ந்த அடைக்கலமாக எண்ணிக்கொள்ளுங்கள். அவர் நாமத்திலே கொடியேற்றுங்கள். அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தர் வாழ்க்கையிலே தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய மேன்மையும் கிருபையும் கொடுத்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே உலகத்திலே எத்தனை நாமங்கள் தோன்றினாலும் அந்த நாமங்கள் எல்லாம் அழிந்து போனது. அழியாத நாமம், நித்திய நித்தியமாய் நம்மோடு இருக்கிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம். அது வானிலும் பூமியிலும் மேலான நாமம். அந்த நாமத்திலே கொடியேற்றுவோம், அந்த நாமத்தை மேன்மைப்படுத்துவோம், அந்த நாமத்திலே ஜெபிப்போம். கர்த்தருடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி நம்முடைய
ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, தேசத்துல நம்மை தலை நிமிர்ந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையில இந்த வசனத்தை அபியாசப்படுத்தும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் இந்த வசனத்தை கேட்டது போல கர்த்தர் நமக்கு அடைக்கலமாம், கர்த்தர் நமக்கு பெலனாய், கர்த்தர் நமக்கு கோட்டையாய், நம் மத்தியிலே கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார், நம் மத்தியிலே கர்த்தர் பேசியிருக்கிறார். எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடிய வண்ணமாய் நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். I thank you Jesus. Hallelujah. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. இந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கெதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நீர் மூலமாய் போய்விடும். என்ன தேவனா எனக்கெதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நீர் மூலமாய் போய்விடும். எந்த தேவனா என்பதன் ஆரோக்கியம் தேவனாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்பதன் ஆரோக்கியம் தேவனாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனா பாடுவோம். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கடைசியார் இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி எங்கும் கடன் வாங்க விடமாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். புயல் வாழைவேனே வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். பாடுவோமா. புயல் வாழைவேனே வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கேட்ட வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையில உம்முடைய வசனத்தை கைக்கொண்டு நீர் என் அடைக்கலமாய், என் கோட்டையாய், துருகமாய் இருக்கிறதற்காக
அப்பா, என் உள்ளத்தில் விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி வாழ எங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தர் நீர் எங்களோடு கூட மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவே, தகப்பனே, இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட, கர்த்தருக்குள்ளே மகிமைப்பட, ஆண்டவரே, அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நின்று கர்த்தருடைய நாமத்திலே என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். எங்கள் விசுவாச மக்களை ஒப்புக்கொடுக்கிறோம். தனித்தனியா பேர் பேரா குடும்பம் ஆசீர்வதியும், சிறு பிள்ளைகளை வாலிபர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, சபை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்கிறாங்க. எங்க சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் பலனடைவார்களாக. ஒரு வாதையும் அவர்களை அணுகாதபடி இரத்த கோட்டைக்குள்ளவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஆட்சிக்கிறோம். தேவையில் எல்லாவற்றையும் சந்தியும் ஆண்டவரே. அன்று இந்த நாள் ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனைக்காக உழைத்த, கொடுத்த, ஜெபித்த, தாங்கின ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனி ஆசீர்வதிப்பீராக. ஆராதனையில உதவியா இருக்கிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு கொடுத்த ஞானத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னும் உற்சாகப்படுத்தி கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க இந்த பிள்ளைகளுக்கு பலனை கொடுப்பீராக. அடியான் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்து எனக்கு அந்த கிருபை கொடுத்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்க தேசத்திற்காய், சமுதாயத்திற்காய், ராஜாக்களுக்காய், பிரபுகளுக்காய், அதிகார உள்ளவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ராஜாஜி நகர் பகுதிக்காக ஸ்தோத்திரம். இந்த ராஜாஜி நகர் பகுதிகளுக்கு ஆட்கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறோம். எல்லா பொருளாதார கிரியைகளை, எல்லா வெறித்தன ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே இந்த ஆண்டவரே ஏரியா விட்டு வெளியேறுவதாக. ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய பலத்தை கொடுப்பீராக. தொடர்ந்து திருச்சபையை, ஊழியர்களை, விசுவாசிகளை குடும்பங்களும் ஆசீர்வதிப்பீராக. எங்க தேச தலைவர்களை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க இந்திய அரசு மோடிக்காக, தமிழ்நாடு அரசு ஆண்டவர் எடப்பாடிக்காக ஸ்தோத்திரம். காவல்துறைக்காக ஸ்தோத்திரம், நீதித்துறைக்காக ஸ்தோத்திரம், அந்த சுகாதார துறைக்காக ஸ்தோத்திரம், தூய்மை பணியாளர்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் டாக்டர்ஸ்காய், நர்சுகளுக்காய் ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் சுகமாக்கும் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா.